Welcome student, I am Ganesan. So in the testing hypothesis, to compare the prices of certain product, ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டோட price compare பண்ண போறாங்க in two cities. ரெண்டு சிட்டில price compare பண்ண போறாங்க. அதுக்கு 10 shops were selected at random in each town. Okay. The prices were noticed below. So city X ல 10 ஷாப்ஸ்ல அந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் ஷாப்ல 61 அந்த ப்ராடக்டோட, செகண்ட் ஷாப்ல 63 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிட்டில அது மாதிரி 10 ஷாப்ஸ் செலக்ட் பண்ணி அதுல இருக்க பிரைஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, 2 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒவ்வொரு சாம்பிள்லயும் 10 ஷாப்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ தே சேசன் 10 ஷாப்ஸ். அது இல்லாமல் இதோட கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க 10 தான் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா N1 அண்ட் N2. N1ஓட வேல்யூ 10 தான், N2ஓட வேல்யூ 10 தான். அது இல்லாமல் இது வந்து ஸ்மால் சாம்பிள்ன்றது நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சிட்டோம். இல்லை 30 விட கம்மியா இருக்கனால ஸ்மால் சாம்பிள்ஸ். ஓகே, ஸோ ஸ்மால் சாம்பிள்ஸ்னாவே நம்மளுக்கு 3 டெஸ்ட் இருக்கு. டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப், அது இதுல வராது. இப்போ எஃப் டெஸ்ட்னா 2 சாம்பிள் இருக்கணும். அஃப்கோர்ஸ் இதுல 2 சாம்பிள் இருக்கு. அப்போ இது எஃப் டெஸ்டாகவும் இருக்கலாம், டி டெஸ்டாகவும் இருக்கலாம். சரி, இதை நல்லா அப்படியே படிச்சுக்கும் போது டெஸ்ட் வெதர் த ஆவரேஜ் பிரைஸ் நல்லா முடிஞ்சு போச்சு பாருங்க. ஆவரேஜ்னாலும் மீன்னாலும் ஒண்ணுதான். அப்போ மீன்ற வேர்டு, ஆவரேஜ்ன்ற வேர்டு இருந்துச்சுனாவே அது டி டெஸ்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால இது எஃப் டெஸ்ட் கிடையாது. இதெல்லாமே இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். டி டெஸ்ட்னாவே இந்த மீன்ன்ற ப்ராப்ளம் ரிலேட்டட் டு மீன்றது இங்க ஆவரேஜ், அப்படி இருந்தாவே அது டி டெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட் திஸ் இஸ் ப்ராப்ளம் அண்டர் டி டெஸ்ட். ஸோ டி டெஸ்ட்ல டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் கொடுத்துருக்க ஃபார்முலா, என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேனோ அந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ண போறோம். என்ன கொடுத்துருக்கேன்? டி டெஸ்ட்டுக்கு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை எஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1/n1 பிளஸ் 1/n2. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ N1 தெரியும், N2 தெரியும். அப்போ ஹைபோதிசிஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். H0 நல் ஹைபோதிசிஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டெஸ்ட் வெதர் த ஆவரேஜ் பிரைசஸ் கேன் பி செட் டு பி சேம் இன் 2 சிட்டிஸ். 2 சிட்டிலும் ஆவரேஜ் பிரைஸ் வந்து சேமா தான் இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம நல்ல இப்போ எப்பவுமே எப்படி டிக்ளேர் பண்ணினோம்? இல்ல ரெண்டுமே சேமா தான் இருக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் போத் த சிட்டிஸ் ஆர் சேம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ்ல இல்ல சேமா இல்ல டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல் எடுத்துக்கிட்டாவே நான் சொல்லியிருக்கேன் இது டூ டைல்டு டெஸ்ட். அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கான டேபிள் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். 2 சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் ஒய் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல வந்து மேல இருக்க முதல் டேட்டா சிடி எக்ஸையும் ஒய்ல வந்து சிடி ஒய்யையும் கொண்டு வந்து நான் டேட்டா ஃபில் பண்ணிட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸை ஃபில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 582 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு சிக்மா எக்ஸ். உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். ஸோ அந்த ஃபார்முலா படி சிக்மா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 582 வருது. என்னோட வேல்யூ 10. அப்போ வந்து 58.2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 58.2. அப்போ எக்ஸ் மைனஸ் 58.2. அப்போ இது எப்படி ஃபில்அப் பண்ணணும்? 61 மைனஸ் 58.2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.8 அப்படின்னு கிடைக்கும். 63 மைனஸ் 58.2ல வந்து 4.8 அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி இந்த காலம் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிடலாம். அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். 2.8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 7.84 அப்படின்னு கிடைக்கும். 4.8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 23.04 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த எல்லா காலத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி டேபிள் ஃபில்அப் பண்ணிட்டேன். செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணியாச்சு. ஸோ இதில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்ல கண்டுபிடிச்ச இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும்னா 301.6 கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது இதே மாதிரி ஒய்க்கு போனீங்கன்னா ஒய்ல இருக்க எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணணும். அப்படி இந்த காலத்தில் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு 560 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஒய் பார் கண்டுபிடிக்கணும். சிக்மா ஒய் பை என். சிக்மா ஒய் பை என்ல சிக்மா ஒய்யோட வேல்யூ 560 டிவைடட் பை என்னோட வேல்யூ 10னா நம்மளுக்கு 56 வருது. அப்போ இந்த 56 நேராக கொண்டு போயிட்டு இங்க யூஸ் பண்ணுங்க. ஒய் மைனஸ் 56. அப்போ இந்த காலத்தை ஃபில் பண்ணணும்.
55 minus 56 வந்து -1, 54 minus 56 வந்து -2. இதே மாதிரி இந்த காலத்தை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுல இருக்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. இதே மாதிரி ஃபுல்லா இந்த டேபிள ஃபில் பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரி ரிமைனிங் இந்த ரெண்டு காலத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். சப்ட்ராக்ட் பண்ணி இதை வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டுட்டேன். இதுல இந்த y minus y bar the whole square இந்த காலத்தோட சமேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 218 வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு சிக்மா y minus y bar the whole square. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மெயின் ஃபார்முலா டீயோட ஃபார்முலா இதுதான். அந்த டீக்கு தேவையான எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எஸ்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by n1 plus n2 minus 2 into sigma x minus x bar the whole square plus sigma y minus y bar the whole square. ஸோ இந்த ஃபார்முலால எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணலாம். n1 வேல்யூ 10, n2 ஓட வேல்யூ 10 minus 2 into x minus x bar the whole square. அதோட சமேஷன் வந்து 301.6, இதோட வேல்யூ 218. இதை ரெண்டுத்தையும் இங்க ஃபில் பண்ணலாம். ஸோ 301.6 plus 218. இது அப்படியே நீங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். ஸோ நியூமரேட்டர்ல இருக்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 519.6 divided by 20 minus 2 18. ஸோ அப்போ எஸ் ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 28.87 கிடைக்குது. ஆக்சுவலா கால்குலேட்டர்ல பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்காது. 28.8666 அப்படியே 7 போகும். அதை ரவுண்ட் அப் பண்ணி 87 மாத்திக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்மளுக்கு எஸ் ஸ்கொயர் தெரிஞ்சு போச்சு. பட் எஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு தேவையில்லை, எஸ் தான் தேவை. எஸ்ன்றது ரூட் ஆஃப் 28.87. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.373 அப்படின்னு எஸ்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் எஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மெயின் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா என்னது? டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை எஸ் இன்டு ரூட் ஆஃப் 1 by n1 plus 1 by n2. ஸோ இந்த ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் பார் ஆல்ரெடி மேல கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சோம்? 58.2. ஒய் பார் வந்து 56. அதை தான் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ 58.2 மைனஸ் ஒய் பார் வந்து 56 ஹோல் டிவைடட் பை எஸ்ஸோட வேல்யூ 5.373 இன்டு ரூட் ஆஃப் n1 வேல்யூ 10, 1 by 10 plus 1 by 10. ஸோ அப்படி போட்டாச்சு. இப்போ ஃபர்தரா நியூமரேட்டர்ல இருக்கிறத சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.2 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை இது வந்து 5.373 அப்படியே வச்சுக்கிட்டு ரூட் ஆஃப் கால்குலேட்டர்ல 1 by 10 plus 1 by 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.2 அப்படின்னு வரும். ஓகே, ஒன்ஸ் அகைன் நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர் மட்டும் முதல்ல யூஸ் பண்ணுங்க. திஸ் வேல்யூ இன்டு ரூட் ஆஃப் 0.2 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.403 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஓவராலா அகெயின் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.9155 அப்படின்னு கிடைக்கும். அதாவது மாடுலஸ் டி வேல்யூ 0.9155 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் கால்குலேட்டட் வேல்யூ. அடுத்தது நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணோம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் திஸ் 2 samples டி டெஸ்ட்டுக்கு n1 plus n2 minus 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதன்படி n1 வந்து 10, n2 10 minus 2 போட்டிங்கன்னா 18. ஸோ 18 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு 5% லெவல் பார்க்கலாம். ஏன்னா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. கொஸ்டின் பாருங்க, எதுவுமே கொடுக்காதனால நம்ம ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 5% லெவலில் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ டேபிள் வேல்யூ ஃபார் டி டெஸ்ட் 18 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நான் இப்போ எப்படி கால்குலேட் பண்றதுன்றத சொல்றேன். ஸோ இது அந்த டேபிள் டி டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டேபிள்ல நம்மளுக்கு 18 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இந்த 18 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆல்ரெடி இதை வந்து 2 டைல்டு டெஸ்ட்னு சொல்லிட்டேன். ஸோ அதுல 5% லெவல் இதுதான். அப்போ 18 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படியே நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா இதுதான் வருது 2.101. அதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. அப்போ டேபிள் வேல்யூ ஃபார் 5% லெவல் 18 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வந்ததுன்னா 2.101 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ மாடுலஸ் டியோட வேல்யூ 0.9155. ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தென் தி டேபிள் வேல்யூ 2.101. ஸோ கம்மியா இருக்கிறதுனால வி அக்செப்ட் தி நல் ஹைபோதசிஸ். H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.